வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் கூடியது. மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள், எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதம். கோ-ஆப்டெக்ஸ் ஊழியர்களுக்கு 15% வரை ஊதிய உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அலுவலக உதவியாளர் முதல் தலைமை பொது மேலாளர் வரை 10 நிலைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு. திருவள்ளூர் மாவட்டத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் ஒப்புதல் நிறுத்தி வைப்பு. தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. மகாத்மா காந்தி 78வது நினைவு தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் மரியாதை. பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியின் 78வது நினைவு தினத்தையொட்டி தமிழக அரசு சார்பில் மரியாதை. சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. மகாத்மா நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு. தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் வேற்றுமையை கடைபிடிக்க மாட்டேன் என உறுதிமொழி. இந்திய அரசியலமைப்பின்பால் எனக்குள்ள முழு பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். மருத்துவ மாணவர் இடஒதுக்கீடு ரத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திட்டவட்டம். மருத்துவ படிப்புகளுக்கான மாநில இடஒதுக்கீட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் எனவும் உறுதி. இது நம்ம காலங்காலமாக அந்த சமூக நீதியும் இடஒதுக்கீட்டு இந்த உரிமையும் தமிழ்நாடு நிலைநிறுத்தி வருது. இதில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறதுல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த வகையில் மிக விரைவில் சட்ட வல்லுநர்களோடு கலந்து பேசி இதற்கு எதிரான சீராய்வு மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் 1207 மருத்துவ இடங்கள் பறிபோகும் அபாயம். முதுநிலை மருத்துவ படிப்பில் மாநிலத்தின் உரிமை பாதிக்கப்படும் எனவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. மாநில அரசின் 69% இடஒதுக்கீட்டிற்கு இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இது மட்டுமல்லாது தனியார் கல்லூரிகளில் இருக்கிற அந்த 50% அந்த இடஒதுக்கீட்டிற்கும் இதனால் பாதிப்புகள் ஏற்படும். தமிழகம் முழுவதும் பல வழக்குகளில் காவல்துறையினர் குறித்த காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி. தமிழக உள்துறை செயலாளர் நாளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி உத்தரவு. நிலைக்குழு கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்காமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாக சென்னை மேயர் பிரியா பேச்சு. முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் அதிகாரிகள் இல்லை என்றால் எதற்கு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் எனவும் கேள்வி. சென்னையில் செல்லப்பிராணிகள் கால்நடை வளர்ப்பை முறைப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் புதிய திட்டம். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள், செல்லப்பிராணிகளுக்கு மைக்ரோ சிப் பொருத்துவதை கட்டாயமாக்கும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றம்.
வேலூர் பாலாற்றில் தோல் ஆலை கழிவுகளால் ஏற்பட்ட மாசால் பாதிப்படைந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. தோல் ஆலைகள் மூலம் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் குழுவை அமைக்கவும் ஆணை. ஆதவ் அர்ஜுனாவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட வாய்ப்பு. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் வியூகங்களை வகுக்கும் ஜான் ஆரோக்கியசாமியுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தகவல். மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நிறைவடைந்த பின் மாற்றுக் கட்சியினர் பலர் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடவும் விஜய் திட்டம். தமிழகத்தில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வராக வேண்டும் என ஆளுநர் கருத்து தெரிவித்த விவகாரம். பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் மேயராக நின்று பேட்டி கொடுக்கும் நிலையில் அமைச்சர் நின்று கொண்டிருப்பதே சமத்துவம் என சேகர்பாபு பதில். பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண்ணை பெருநகரத்துடைய மேயராகி ஆக்கிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சாரும். சமத்துவம், சகோதரத்துவம் இவைகள்தான் அடிப்படை கொள்கையாக கொண்டு செயல்படுகின்ற இயக்கம் என்பதால் தான் மேயர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அமைச்சர் ஆக இருந்தாலும் அதன் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். இதுவே அந்த சமத்துவம் சகோதரத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. சென்னை பிராட்வே பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார். சென்னை அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டப்பணியை தனியாருக்கு டெண்டர் விடுவது தொடர்பாக இன்னும் முடிவெடுக்கவில்லை என மேயர் விளக்கம். பரிசீலனையில் உள்ள திட்டம் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் எனவும் உறுதி. சென்னை பிராட்வே பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டம் வராது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்தித்து அமைச்சர் சேகர்பாபு உறுதி. சென்னை காடத்தூர் பகுதியில் இரவு நேரத்தில் காரில் சென்ற பெண்களை துரத்தி அச்சுறுத்திய விவகாரம். சம்பவம் தொடர்பாக 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்துள்ள போலீசார் இளைஞர்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைத்து நடவடிக்கை. குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரங்கள் மற்றும் அமைதி மண்டலம் என்று வரையறை செய்யப்பட்ட இடங்களில் ஹாரன் பயன்படுத்தக்கூடாது. ஒலி மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. நடிகர் கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யத்திலிருந்து வெளியேறினார் நடிகை வினோதினி. மிகுந்த வருத்தத்துடன் விலகல் முடிவை எடுத்துள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லி தேர்தல் பிரச்சார மேடையில் பிரதமர் மோடி காலில் விழுந்த பாஜக வேட்பாளர். தடுத்து நிறுத்தி வேட்பாளரின் காலை 3 முறை தொட்டு வணங்கிய பிரதமர் மோடி. மேற்கு வங்க மாநிலம் ஹரிங்கானா பகுதியில் உள்ள கல்லூரியில் மாணவன் பேராசிரியையை திருமணம் செய்தது போன்ற வீடியோ வெளியாகி சர்ச்சை. புதிய மாணவர்களை வரவேற்கும் ப்ராஜெக்டுக்காக நடத்தப்பட்ட நிகழ்வு என பேராசிரியை விளக்கம்.
அமெரிக்காவின் வாஷிங்டன் அருகே பயணிகள் விமானம் ஹெலிகாப்டர் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து. மீட்பு பணிகள் தீவிரம். சீனாவில் புத்தாண்டு தொடக்கத்தை முன்னிட்டு நடன நிகழ்ச்சி. இளம் பெண்களுடன் இணைந்து நடனமாடிய ரோபோக்களை வியந்து பார்த்த மக்கள். ரசிகரின் ரேஸ் பைக்கில் அமர்ந்து அவரது ஆசையை நிறைவேற்றிய நடிகர் அஜித். இணையத்தில் வீடியோவை வைரலாக்கி கொண்டாடும் ரசிகர்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்றுக்கு 7,610 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 60,880 ரூபாய்க்கும் விற்பனை.